அப்போஸ்தலனாக பிறந்தார். நமக்கொரு குமாரனாக பிறந்தார். நமக்கொரு பாலனாக பிறந்தார். நமக்கொரு குமாரனாக பிறந்தார். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ். அதிசயமானவராய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தராக பிறந்தார். அதிசயமானவராய் பிறந்தார். ஆலோசனை கர்த்தராக பிறந்தார். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மேரி 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 கிறிஸ்மஸ். பலமுள்ள தேவனாக பிறந்தார். நித்திய பிதாவாக பிறந்தார். பலமுள்ள தேவனாக பிறந்தார். நித்திய பிதாவாக பிறந்தார். ராகல் மட்டும் அவங்க அழுது சொல்லாங்காட்டியும் நீ ராகல் சொன்ன எப்படி நான் சொல்ல முடியும்? பிள்ளைக்காக அழுதால் என்ன? அழுதது காரணம் என்ன? அழுததுனால அவளுக்கு என்ன நடந்துச்சு? அண்ணால் இல்லை, அழுததுனால அவளுக்கு என்ன நடந்தது? பிள்ளைக்காக அவள் அழுதுனே இருந்தாமா. இப்போ பிள்ளை ஐயோ இல்லாத இருந்ததே நெல்லுது, அதனால அழுதா. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? குழந்தைய கொண்டதுனால ஆறுதல் அடைந்தாள். ஆறுதல் அடைந்தான் தான் இது. அவள் அழுதுதுன்னா ஆயிடுச்சு. 2 வயசு குழந்தையெல்லாம் சாவடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஐயோ இந்த நேரத்தில் எனக்கும் குழந்தை இருந்துச்சுன்னா என் குழந்தைய செத்துட்டு இருக்குன்னு ஆறுதல் அடைந்தான் தான் பைபிளில் இருக்குது. ஹல்லேலூயா. நல்லா இருந்துச்சா இல்லையா? இது நீங்களே உங்கள் வீட்டில் கேட்கணும். இது மாதிரி பிறப்பை குறித்து நம்ம பிறந்த நாள் முறுக்கு அதிர்சம் துணிமணி பெயிண்டிங்கு இதே தான் நம்ம பாட்டாக பாடினுக்கிறோம். வீட்டில் இப்போ 4 பேர் இருக்கிற 3 பேருக்குன்னா நம்ம பைபிளில் இருக்கிற வசனத்தை என்ன செய்யணும்? புரட்டி கேட்டோம்னா உள்ள அந்த வசனம் என்ன செய்யும்? நம்மளே கேள்வி கேட்கும். இது என்ன நைட்டு கேட்டுச்சு, இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. மத்தேயு 2ஆம் இருங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிப்போமா? 9:6 படிங்க. ஆ ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இது மட்டும் போதும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எதுக்கு பிறந்தார்னா இருளா வெளிச்சமா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இருளா வெளிச்சமா. 2வது தீமையா நன்மையா? கசப்பா தித்திப்பா? இப்போ பசங்களுக்கு வந்து கேள்வி கொடுப்பாங்களே ஸ்கூலில், ஆப்போசிட்டாக அப்படி எழுதுவாங்க. நன்மை தீமையை வந்து மேலேருந்து கீழே எழுதுவாங்க. இப்படி டிக் பண்ணணும், இப்படி பண்ணணும், குறுக்க பண்ணணும். அது எங்கே கேள்விக்கு இது பண்ணணும். அதே தான் பைபிளில் இருக்குது. இருளா வெளிச்சமா? ஃபஸ்ட்டு வெளிச்சத்தை இருளில் இருந்தோம், எங்கே வந்துட்டோம் நம்ம? வெளிச்சத்தில். ஃபஸ்ட்டு தீமை செஞ்சவங்களாம் இருந்தோம், இப்போ 2வது எங்கே வந்துட்டோம்? நன்மைக்கு. 3வது நம்ம எப்படியா இருந்தோம்? கசப்பாக நம்ம வாய்க்கு இருந்திருக்கோம், இப்போ எங்கே வந்துட்டோம்? இப்போ தித்திக்குது. அதுக்கு தான் சிரிச்சுனே இருங்க. ஹல்லேலூயா. கசப்பு நம்மளோட வாய்க்கில் அதிகம் வர வர நம்ம வாய்க்கு கசப்பாக மாறிடும். அப்போ நம்ம பாலகன் பிறந்து இந்த பிறந்த நாளை நீ கொண்டாடுறீன்னா நம்மளோட பிறந்த நாளை காட்டிலும் இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம். அவரோட பிறந்த நாளை கொண்டாட நீ நானும் அதிகமாக என்னவா இருக்கணும்? இந்தம்மா மிக மகிழ்ச்சியாக இருக்கணும். எதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம துக்கத்தில் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு இருளை நம்ம பெருமை பாராட்டுறோமா இல்லை வெளிச்சத்தை பெருமை பாராட்டுறோமான்னு பார்க்கலாமா? அதே ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்களா?
ம் 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 ம். ஹல்லேலூயா. தீமைய நன்மை தான் அப்படி சொல்கிறவங்க, இருள வெளிச்சம்தான். இருள வெளிச்சம் சொல்லலாம், ஆனால் வெளிச்சத்தை இருளுன்னு சொல்லக்கூடாது. அதே போல் கசப்பு, கசப்பை போய் தித்திக்குது, நான் கசப்பு, ஆனால் உள்ள கசப்பு இருக்கும், ஆனால் வெளியே பார்த்தா அவங்க மேலே ரொம்ப கசப்பாக இருப்பாங்க, ஆனால் வெளியில் நல்லா இருக்கிறீங்களா, முடியுங்களா, நல்லா சிரிப்பாங்க, நீ பார்த்தா சிரிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவருக்கு தெரிந்து கொள்ள மாட்டார். ஆண்டவர் நாத்தான் வேலை சொல்கிறார். நாத்தான் வேலை என்ன சொல்கிறாரு? கபடற்ற நாத்தானே, நீ அத்தி மரத்து கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பார்க்குற தெய்வம், உள்ளம் திரிகளை என்ன செய்வார்? ஆராய்ந்து அறிகிற தெய்வம். நீ இந்த நேரத்தில் கூட எப்படி ஆராதனை செய்கிற, நீ எப்படி இருக்கிறன்னு அவருக்கு தெரியும். நம்மளோட உருவம் எல்லாமே தெரியும். அவருக்கு முன்பாக நம்ம எப்படியா இருக்கிறோம்? வெளிகரமான ஒரு மனுஷன் தான் நம்ம. அப்போ ஒன்றும் அவருக்கு மறைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே அந்த தெய்வம் நம்மளை பார்க்குதுன்னு மட்டும் இருந்துச்சுன்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம எப்படியா நம்ம நினைப்போம், ஏசு இங்கே உள்ள அவர் இப்போ இங்கே வந்து நிற்கிறார், இப்போ என் பக்கத்தில் உட்காந்துக்கிறார், அவர் அப்படிப்பட்டவர் தான். அவர் ஒரு ஆள் தத்துவ பரிசுத்தாவியானவர். எப்படின்னா ஒரு ஆள் எப்படி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்களோ அதை போல ஒரு ஆள் பலம் நிறைஞ்சவர், ஆள் தக்கம் உள்ளவர். நீ யாரும் இல்லை விட நீ தனிமையாக இருக்கும்போது கூட தெய்வம் என் பக்கத்தில் கீரான்னு நினச்சிட்டாலே போதும், அவர் ஆள் தத்துவம் உள்ளவராக உன் பக்கமே வந்து இறங்கி உன்னோடு பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே இருளை வெளிச்சமாக மாற்றலாம், ஆனால் வெளிச்சத்தை இருளாக்கலாமா? இருள் தான் உண்மைன்னு சொல்லலாமா? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதே ஏசாயால 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் எழுதிக்குது பாருங்களா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல வெளிச்சம் பிரகாசித்தது. இப்போ எப்படி இத்தனை லைட் போட்டு வெளிச்சம் வந்துக்குதா, அதை போலதான் இயேசு பெத்லகேமில பிறந்த உடனே அந்த ஊர் எல்லா இடத்துக்கும் குடி இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அத்தனை பேருக்கு வெளிச்சம் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஏன் வெளிச்சம் வந்துச்சுன்னா, அதே மத்தேயில பார்ப்போமா. இப்போ மத்தேயு 2ஆம் அதிகாரம் பாருங்க, அங்கே வெளிச்சம் எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. மத்தேயு 2:8 வசனம் படிங்களா. சாரிப்பா, லூக்காப்பா. சாரி சிஸ்டர், கோச்சுக்காதீங்க, இருங்க, நான் சொல்லும் போது நீங்கள் இது பண்ணாதீங்க. மத்தேயு 2:2 படிங்க, லூக்கா இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க இருளில் இருக்கிறவங்க அங்கே ரகசியமாக இடத்துல பேசிட்டு தான் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறாரு, அவரை பணிந்து கொள்ள வந்தோம். என்னத்துக்கு வந்தாங்க? அவங்க பணிந்து கொண்டு அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அண்டாங்க எப்படியாவது போய் என்ன செய்ய போகிறான், ஏறதுக்கிட்ட காட்டி கொடுக்க. இருளில் இருக்கிறவங்க வெளிச்சத்துக்கிட்ட வந்தவனையும் அவங்க வாழ்க்கையே மாறிடுது. ஹல்லேலூயா. ரகசியமா பேசினார்னு இருக்குதா இல்லையா? 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்க. நீங்கள் போய் பிள்ளைய குறித்து திட்டமா விசாரிங்கள். மேல் 7வது படிங்களா. அப்போது ஏறது சாஸ்திரிகளை ரகசியமா அழைத்து ஹல்லேலூயா ரகசியமா அழைத்து, இருளில் இருக்கிறாரு ஏரோது ராஜா, அவர் ரகசியமா சாஸ்திரிகளை அழைத்து என்ன செய்யறாரு, நீங்க போய் பிள்ளையை விசாரிங்க. இப்போ 8 படிங்க. ஹல்லேலூயா. நானும் வந்து என்ன செய்வேன், பணிந்து கொள்வேன். அவர் ரகசியமா கேட்குறாரு,
அந்த என்ன சார் நட்சத்திரம் எங்க காணப்பட்டதுன்னு கேட்குறாரு. இப்போ அந்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு வழி காட்ட போகுது. நட்சத்திரத்தை கேட்குறாரு. அந்த நட்சத்திரம் என்ன செய்யுது? எழும்புது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் இயேசுவை எப்படின்னா கொலை செய்யணும்னு அங்கே தீர்மானம் நடக்குது. வானத்திர நட்சத்திரம் என்ன செய்யுது? வழிகாட்ட எழும்புது. இன்னைக்கு நீயே நானும் ஒரு நட்சத்திரமாய் எழும்பணும். ஹல்லேலூயா. உன்னுக்குள்ள ஏறது இருப்பானா இன்னைக்கு துரத்தணும். நம்மளுக்கு ஏறத்தான் இருளு, இயேசுதான் வெளிச்சம். இயேசுதான் நம்மளுக்குள்ள இருக்கணும் முகசம். ஏறது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த அறிவிப்பு அவங்களுக்கு காணப்பட்டவனையும் அந்த இடத்துக்கு போறாங்க. ராஜா கிட்ட சொல்லிட்டு தான் போறாங்க. சரி நாங்க விசாரிச்சுட்டு வரோம், நாங்க போறோம் ராஜா, அப்படிதான் சொல்லிட்டு வராங்க. அதே அதுல 12ஆம் வசனத்தை நீங்க படிங்களா? ஹல்லேலூயா. இது கரங்களை தட்டுங்க. அவங்க இருள்ல வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இருள்ல வந்தவங்க இயேசு வந்து பணிந்து கொண்ட உடனே அவங்க வெளிச்சமா அவங்க வாழ்க்கை மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க நான் வந்தேன். அப்ப உண்மையாகவே இயேசு வந்து வழி காட்டாரு உனக்கு எனக்கும். அதுக்கான யார் வழி காட்டணும்? இப்ப பாருங்க, இவங்க வழி காட்டுறாங்க. இவங்க வேறு வழியா திரும்பி போறாங்க. அவங்க வாழ்க்கைய வேற ஒரு பெரிய மாற்றம் வந்துடுச்சு. ராஜாவுக்கு பைபிள்ல அவங்க சொல்லி அமைச்ச ராஜாவை என்ன செய்யறாங்க? தள்ளிட்டு இயேசு ராஜாவை பிடிச்சுக்கின்னு அவங்க போற வழியை கடந்து போறாங்க. இன்னைக்கு நீங்க நானும் இங்க அமர்ந்து இருக்கிறோம். ஏறத உங்களுக்குள்ள இருந்து துரத்திட்டமானு யோசிச்சு பாருங்க. எனக்குள்ள இருக்கிற ஏறது என்னை விட்டு போயிட்டான், நான் ஏறாது பேச்சு கேட்க மாட்டேன், இயேசு கிறிஸ்து பேச்சை மட்டும் தான் கேட்பன்றவங்க இருளை பார்த்து யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. இருளுனா என்னங்க? பாவம். இருளுனா என்ன? நம்ம வாழ்க்கையில இன்னும் பாவம் இருக்குதா? இன்னும் பல ரகசியமான காரியம் இருக்குதா? இன்னும் தேவனுக்கு பிரியலாத ரகசிய பாவங்கள் நம்மளுக்குள்ள இருக்குமா? அது எல்லாம் இருள் தான். நீ உன்ன அது எல்லாம் வெளிச்சம் 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 வெளிச்சம், பரவாயில்ல இயேசு பார்த்துக்குவாரு, சபைக்கு போனா மாத்திடுவாரு அப்படின்னு சொன்னா இயேசு குறித்து நீங்க மேன்மை பாராட்டவும் முடியாது. கிறிஸ்துமஸ் சொல்லி 25ஆம் தேதி மேன்மை பாராட்டினா கூட இயேசு நம்ம கிட்ட வரமாட்டார். ஹல்லேலூயா. பாவம் இருக்கிற மனுஷனை வந்து தேவன் எச்சரிப்பாரு. அவங்களுக்கும் சொப்பனத்துல தேவதூதன் தோன்றாரு, ஆனா தேவனால் எச்சரிக்கப்படுறாங்க. அதே யோசேப்புக்கு தேவன் சொப்பனத்துல காணப்பட்டாருந்தாங்குது. 3 இடத்துலயும் அவரு தேவனால் காணப்பட்டாரு. அவங்க மனைவியை தள்ளான்றது நடிக்கிறாரு, அங்கேயே காணப்பட்டார்னு. அது மத்திய லூக்கால 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதே போல இந்த இந்த மத்தியில ரெண்டு இடத்துல தேவனால அவரு காணப்பட்டாரு, தேவதூதர் காணப்பட்டார் தான் இருக்குது. அதே சாஸ்திரிகளுக்கு சொல்லப்படுது சொப்பனத்துல தேவனால எச்சரிக்கப்பட்டார்னு. யார் யாரு தேவதூதரை பார்த்தீங்க இது வரைக்கும்? இத்தனை வருஷம் நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. தேவ பிரசனம் இன்னைக்கு என்னை வந்து சந்திச்சது, தேவன் என்னோட பேசினாரு. யார் யார் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யார் யார் நீங்க சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உண்மையா இயேசுக்காக நம்ம வாழ்ந்தோம்னா, இயேசு ராஜா தான் எங்க ராஜா அப்படின்னு வாழ்ந்தோம்னா அவங்களுக்கு பேசுவார். நம்ம இயேசு ராஜா ஒரு சைடு வச்சுக்கின்னு ஏறது ராஜா இன்னொரு சைடு வச்சுன்னு இருப்போம்னா அவங்களோட கர்த்தர் பேச மாட்டாரு. நம்ம எத்தனை வருஷம் கூட சபைக்கு போகலாம், பேசல கூட பரவாயில்லைங்க, பரலோக இடம் கிடைக்கல என்ன பண்றது? இங்க சில நாளுக்கு தான் வாழ போறோம், ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழ போறோம். ஆனா அங்க யுகமா வாழணுமே, 1000 வருஷம் நம்ம அரசாளணுமே. அந்த இடத்துல போய் சேரணும்னா ஏறது ராஜாவோட போக முடியுமா? ஏசு இருந்தாதான் அங்க வழி இருக்கும். ஹல்லேலூயா. ஏறது நம்ம கூட இருந்தா போவதுக்கு சான்ஸே இல்லை. அந்த சாஸ்திரிகள் ஏரோதோடு இருக்கிற வரைக்கும் வேறு வழியில வரல. ஏறதை விட்டு இயேசுவை பார்க்க போனவனையும் வேறு வழி திரும்பிட்டான். ராஜா பைபிள்ல ராஜாக்கு எதுனா ராஜா சொன்னதை செய்யாத போனா என்ன நடக்கும்? அவங்களுக்கு மரண தண்டனை. அதுக்கு பயப்படவே இல்லை. அதே மாதிரி தான் சாத்தாக் மேஷாக் ஆபோக்குன்னு சொல்றாங்க, நேபுகாத்நேச்சாரே நீ வச்ச சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். இப்படி இருக்கிறோமா? நம்ம நிறைய பேர் கல்யாணம் வந்துச்சுன்னா நம்ம இருக்கிறோமா? இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கு சொந்தக்காரருக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னா நீ கோயில் உள்ள போய் தான் தாலி கட்டுறாங்க, நான் இல்லை கோயில் வாசலில் நிற்கிறேன்னு சொல்கிறேம்மா? சாத்தாக்கு மேஷாக்கு இருக்கிறாங்களே 7 மடங்குல 14 மடங்கு நீ அக்கில் போடு,
நீ வச்ச சிலையை நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். சொல்லணும், நீ தான் தேவ பிள்ளை. நீ உன்ன சொல்லலையா, நீ தேவ பிள்ளைன்னு சொல்லாத. நீ ஏரோது ராஜா உனக்குள்ளகிறாரு. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருப்பாருன்னா நீ சொல்லுவ. ஆனா அதனால நன்மை வராது, தீமை தான் வரும். இயேசுக்கு என்ன வந்துச்சு? இயேசு பிறந்த அப்பயும் கொலை மிரட்டல் தான். உனக்கு என்ன வரும்? கொலை மிரட்டல் தான் வரும். வீட்டுக்குள்ள உபத்திரம் தான் வரும், அவமானம் தான் வரும், அசிங்கம் தான் வரும். சொல்லணும். ஏரோது ராஜா வச்சுக்கின்னு இயேசு இருக்கிறார், இயேசு இருக்காரு. ஒரு ஃப்ரெண்டுக்கு, ஒரு சொந்தக்காருக்கு, ஒரு பந்தக்காருக்கு கல்யாணம் சொன்னா அந்த இடத்துல போய் நிக்கிறேன்னா இயேசு உனக்குள்ள எப்படி பிறப்பாரு? என் வாழ்க்கையில நடந்துச்சு. நிறைய பேர் இந்துக்காரங்க கொண்டடும். உன்ன சீரியல் சினிமா கூட உன் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர முடியல. ஏறது உனக்குள்ள இருக்கிறான். நான் 92ல ரட்சிக்கப்பட்டேன், 95ல ரட்சிக்கப்பட்டேன். அந்த ஒரே வார்த்தையில ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். இன்ன வரைக்கும் டிவி பைபிள் சொல்லுது, 101 சங்கீதத்துல 3 வசனத்துல எழுதுது, தீங்கானதை கண்ணு முன்ன வைக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப வரைக்கும் அப்படிதான் நிக்கிறேன். கட்சி கூட நாங்க இயேசுவை விட்டு கொடுக்கல. ஒரு பொட்டல சாப்பாடு, ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட் எடுத்து வந்து எங்க ஏரியால இருக்க அத்தனை வீட்டுக்கு கொடுத்தாங்க. எங்க வீட்டுல நாங்க 2 பேரும் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். எங்க அம்மா வாங்கக்கூடாது, நானும் வாங்க மாட்டேன், நீ வாங்கக்கூடாது. அந்த லாபத்தெல்லாம் இயேசுக்கு நஷ்டமா எண்ணணும். இன்னைக்கு லாபம் வந்தா போதும், இயேசு ஏத்துக்கணும். ஆனா லாபம் சாப்பாடு எங்க கொடுக்குறாங்களோ, புடவை எங்க கொடுக்குறாங்களோ, ஆனா கட்சி எனக்கு கட்சி கொடி எனக்குள்ள பறக்கணும்னு சொல்லி நீ ஏரோது ராஜா உள்ள வச்சுக்கிட்டு இயேசுன்னு சொன்ன நீ கர்த்தருடைய பிள்ளை இல்ல. எங்க ஏரியால அத்தனை பேரும் வெள்ளை கலர் ஜாக்கெட் போட்டு ப்ளூ கலர் புடவை கட்டிக்கிட்டு ஒரு பட்டில பிரியாணி எடுத்து சாப்பிட்டு சச்சு உழுக்கிறவங்கள போய் அந்த கூட்டத்தில் உட்காந்துச்சாங்க. எங்க காலை வச்சு அந்த கூட்டத்தில் உட்காரல, அங்க வீட்டு ஜபம் நடக்குது, அங்க போய் உட்காந்துச்சோம். அவங்க தான் இயேசு உள்ள பிறப்பாரு, அவங்களுக்குள்ள தான் இயேசு தங்குவாரு. இன்னைக்கு சின்ன சின்ன அல்பமான காரியத்தை இயேசுக்காக உனக்கு இறக்காத போனா எப்படி இயேசு உனக்குள்ள பிறப்பாரு? அன்னைக்கு இயேசு பிறந்த உடனே கொலை செய்யும்படி இயேசுவை தேடி போனாங்க. இன்னைக்கு ஒரு டிவி விடம் இல்லை, ஒரு லவ் பண்ற காரியம் விடம் இல்லை. ஒரு மனைவி இருந்தாலும் நம்ம மனைவியை பார்த்து இன்னொரு மனைவியோட பார்க்க கூடாது. உன் கண்ணோட தேவன் உடன்படை பண்ணப்பட்டிருக்கிற இயேசுக்குள்ள இருக்கிற அதான் நீ பிள்ளை. நான் இயேசுவோட பிள்ளைன்னு இங்க கூட சொல்லிக்கலாம், அங்க போய் சொல்ல முடியாது. இப்ப நான் சொல்ற ஒரு எச்சரிப்புலாம் அங்க போறதுக்காக சொல்றேன். இங்க நம்ம வாழ்க்கை இப்ப கண்ணு முன்னா அங்க போய் நிற்கும். அதுக்காக நம்ம வாழ்ந்து காட்டி ஆகணும். உன் வீட்டில் யார் வாயிறாங்களோ வாயாத போட்டோம். நீ இயேசுக்குள்ள எப்போது ஜபிக்கிற, எப்போது வேதத்தை தூக்குற, எப்போது நீ தேவ பிள்ளையா இருக்கிற, ஏறதை தள்ளணும், இயேசு உனக்குள்ள வரணும். அந்த சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? ஏறதுக்கிட்ட இருந்து ரகசியமா பேசுறாங்க. ஆனா இயேசுவை போய் அங்க பார்த்து சாஸ்திரமா விழுந்த உடனே வேறு வழி திரும்பிட்டாங்க. வேற வாழ்க்கை, வேற மாற்றம், வேற அப்படியே அவங்களோட வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சு. அவங்க உண்மையாகவே ஃபர்ஸ்ட் இருள் நம்ம வாழ்க்கை விட்டு ஓடணும். இப்ப உட்காந்துக்கிற நீங்க கூட அந்தகார இருள்ல யார் யார் இருப்பீங்களோ ஒப்பு கொடுங்க. உங்க கணவர்கிட்ட நீங்க பேசாத விட அது தவறான காரியம். மனைவி கிட்ட நீங்க பேசாத விட தவறான காரியம். மனைவி கூட நீங்க அடிக்கிறது ரொம்ப தப்பான காரியம். யாரு சில பேர் மனைவிகளை அன்பு செலுத்தும் தான் பைபிள எழுதி இருக்குது. சில பேர் மனைவிகளை அடிச்சு அடிமதனப்படுத்து எழுதி இல்லை. அன்பு செலுத்தணும், அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை. கர்த்தர் மாத்துவார். நம்ம வாழ்க்கையில சில சலசலப்பு சில குறைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்குதான். இயேசு மாற்ற வல்லமுள்ளவராக. அடிக்கிறது அதை நம்ம போட்டு ஒரு துணியை போல துவைக்கிறதுலாம் அதுக்காக தேவன் மனைவிகளை அடிமையா கொடுக்கல. உண்மையாக இயேசு கிறிஸ்துக்குள்ள இருள் இன்னைக்கு இந்த நேரத்தில் உன்னை விட்டு போறேன்னா உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. திருவிந்து இந்த கையில தான் நம்ம எடுக்கிறோம். சில வீட்டில் என்ன பண்றீங்க? மனைவிகளை இஷ்டம் போல அடிச்சிருங்களா? ஆண்டவர்கிட்ட உங்க கரத்தை உயர்த்தி காட்டுங்க. நம்ம உண்மையா கை நீட்டி அடிக்க கூடாது. அது யார் பார்க்கறது? அவர் பார்க்குறாரு. அதனால்தான் அவர் கையில ஆணி அடிக்கப்பட்டது, அவர் காலில் ஆணி அடிக்கப்பட்டது, அவர் தலையில இதெல்லாம் எதை குறிச்சு காட்டுது? இந்த 5 காயத்தை பெற்றுக்கொண்டு இயேசு எதை காட்டுறாரு? உனக்குள்ள இருக்கிற அந்த இருளை முழுவதும் அவர் சிலுவில் அப்படியே உறிஞ்சிக்கினாரு.
அந்த சாத்தானை காலில் போட்டு மிதிக்கிறார். அவன் உண்மையாகவே லூக்கா 10:19 வசனத்தை நீங்க வீட்டில் எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க சண்டை, சில காரியெல்லாம் வரதுல சர்ப்பம் அதெல்லாம் இயேசு மிதிச்சாரு. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துரின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்தாரு. ஒன்று என்ன செய்யுது? சேதப்படுத்தாரு. நம்ம வீட்டில் சமாதானம் பழிச்சிருவதா அந்த சேதத்தை குறித்து நீங்க சொல்லுங்க. நம்மளால மேற்கொள்ள முடியாது, நம்மளால சில காரியங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனா வசனம் மேற்கொள்றோம், வசனம் மாத்திடும். அந்த இருள் என்ன செய்யணும்? நம்மளை விட்டு ஒழிக்கணும். இன்னும் சில பேர் கெட்ட வார்த்தை ஒழிக்க மாட்டாங்க. கெட்ட வார்த்தை அப்படியே வாயில வச்சா தண்ணி மாரி பேசுறாங்க. ஆனா அதுல திருவிந்து. இதெல்லாம் மாத்தணும். தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏசாயா அதே 5ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி அந்த தீமையை எப்படி வென்றான்னு பாருங்களா. ஏசாயா 5 7ஆம் வல்லமுள்ளவராக இப்போ நாங்கள் மகளிர் அந்த நாள்லேருந்தே இருக்குது. ஒரு நாளும் இது வரைக்கும் நான் மகளிர் குழுவிலும் போனதில்லை, மகளிர் இதில் சேர்ந்ததே இல்லை. சில லாபம் அதில் வருது தான். அந்த லாபத்தை பார்த்து இயேசுவை நீ தள்ளலாமா? அவங்களோட இப்போ புடவை கட்டிக்கின்னு கும்பலாக போய் நீ உக்கார, நீ ஆர்டரோட பிள்ளை. அவங்க மேலே எத்தனை ஆவி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு எத்தனை இருள் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? சில பேருக்கு தெரியல. ஒரு சொந்தக்கார வீட்டு இயேசு அறியல, அவங்க நல்லா மாறல, தெரியுது உனக்கு. ஆனா என்ன செய்யற? விக்கிரத்தில் அவங்க சம்பந்தப்பட்டு புள்ளா நிறைஞ்சிருக்கிறாங்க. நீ போற அவங்க வீட்டுக்கு, நீ காந்தகம், அவங்க இரும்பு. காந்தகத்து இரும்புவோம் என்ன ஆகும் சொல்லுங்க? அப்படியே இழுத்துக்கும். நீ இழுத்துன்னு வந்துதான் உன் வீட்டில் சில பிரச்சனை வர வைக்கிற. நம்ம என்ன செஞ்சிடறோம்? போய் என்ன பண்ணிடுறோம்? அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் உன் மேலே வாங்கி எடுத்துன்னு அழகா வீட்டுக்கு வந்துடுற. அதனால தான் நீங்க பேசக்கூடாது, செய்தி கொடுக்கும்போது பேசக்கூடாது. அதிகாரம் இல்லாதவங்க ஒரு வீட்டுக்குள்ள போனா கூட அந்த வீட்டுக்குள்ள எத்தனையோ ஆவி இருக்கும். நீ இயேசு அறிஞ்சிட்டுன்னா ஒரு நைட்டு கூட ஒரு சொந்தக்கார வீட்டில் கூட நீ தங்க மாட்டேன். சொந்தக்கார வேணும் நம்மளுக்கு. உனக்கு அப்படி ஒரு மாற்றம் தெரியும் உனக்கு. ஐயோ என்னால் இங்கே இருக்க முடியல, அங்கே நிறைய போட்டா அடிக்குது, அங்கே நிறைய குங்கும மஞ்சள் வச்சிருக்குது. ஆனால் பார்க்கும்போது உனக்கு உள்ள பழகாக போய் இழுத்துன்னு வந்துடுற. அந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் மேலே அந்த ஸ்பிரிட் இறங்கிச்சுன்னா அது போகிறதுக்கு ரொம்ப நாளாக. அதுக்கு நீ தெரியாத நம்ம வீட்டில் கஷ்டம் வந்துடும், கடன் வந்துடும், வியாதி வந்துடும், பல சோதனை வந்துடும், பல பிரச்சனை வரும், பல சலசலப்புலாம் உண்டாகும். ஆனால் நீ நான் நினைப்பேன் இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இல்லை, அவங்க விடுதலை ஆயிட்டாங்க, அவங்களுக்குள்ள கருத்தை நீ உள்ள வச்சிட்ட. அப்போ உண்மையாகவே ஏறுவதை இன்னைக்கு துரத்தலாமா? ஏறுவது என்ற இருள் என்ன செய்யணும்? இன்னைக்கு துரத்தணும். ரெண்டாவது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்களா. ம் 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 ஹல்லேலூயா. தீமை, ரெண்டாவது தீமை. தீமையை நன்மை என்று நம்ம என்ன செய்யக்கூடாது? தீமையோடு போய் விளையாடக்கூடாது. தீமைனா என்னென்ன தீமைதுமா? அதே ஏசாயால 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்களா. ம் 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 ஹல்லேலூயா. மேல் வாசனங்குது 21க்குது. தங்கள் பார்வைக்கு ஹல்லேலூயா. அவங்க செய்து தீமை, அவங்க எவ்வளோ தீமை செய்வாங்க. ஆனால் மற்றவங்க செய்த பாரு, அவங்க வீட்டில் நிறைய தீமை. சாராயிர குடிக்கிற தீமை, விபச்சாரம் பண்ணுற தீமை நிறைய இருக்கும். ரைன் அப்படியே டோட்டலாக போட்டுனே போகலாம். ஆனால் அவங்க வீட்டை அப்படியே மறைச்சிடுவாங்க. அந்த பையன் பாரு, அடங்காத பையன், வால் பையன். அந்த பொண்ணு பாரு, சரியில்லாத பொண்ணு. அந்த பொண்ணு பாரு, இப்படி தான் வீட்டை மூடிடுவாங்க. முத்தவங்க வீட்டை என்ன செய்வாங்க? கணக்கேத்துன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்லப்படுதா? ஐயோ ஐயோன்ற வார்த்தைக்கு ஸ்ட்ரெயிட் நரகம்தான், வேற வழியே இல்லை. நம்ம அப்போ என்ன செய்யணும்? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற தூசியை ஃபஸ்ட்டு எடு,
அப்புறம் மற்றவங்க கண்ணுக்கு போயிடு. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு. அந்த ஊமைகளை சொல்லும் போது என்ன செய்கிறாரு, விதையை போடும் போதே சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு உன் கண்ணில் இருக்கிற அந்த இது தூசி எடுப்பா, அப்புறமே மற்றவங்களுக்கு சொல்லு. அப்போ உண்மையாகவே தீமையை நீ வெறுத்திருந்தா தீமை செய்கிறவங்களை இப்போ கண்டி. நான் இப்போ மைக்கு பிடிச்சுன்னு தைரியமா இந்த இடத்துல பலிபிட அக்கினி இருக்குது, பலிபிட அக்கினி இருக்குதா இல்லையா? இங்கே பலிபிடத்தின் அக்கினி இங்கே இருக்குது. ஏன் அவளை தைரியமா நான் சொல்கிறேன்? அது செஞ்சதுனால தான் இன்னைக்கு உனக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. செய்யாத கடைப்பிடிக்காத அப்படி அம்மா நீங்கள் இப்படி செய்கிறீங்கம்மா, அம்மா அப்படி சொன்னா அது இங்கே இப்படி பழிச்சிடலாம், அங்கே பழிக்காது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, வசனத்தை போதிக்கிறவங்களுக்கு வசனத்தை கேட்கறவங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் தான் பிரச்சனை. வசனத்தை போதிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? 1000 பிரச்சனைக்கு மேலே இருக்குது. 1000 பாயிண்ட்டுக்கு அங்கே போய் நின்று பதில் சொல்லணும். அப்போ உண்மையாகவே தீமையை அவர் வெறுத்தார். அதே 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. தீமை என்ன செய்கிறார்? அவர் வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள வயது மட்டும் எழுதியிருக்கு பாருங்க. 15 நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். ஹல்லேலூயா. தீமையை இந்த நன்மையை அறிய மட்டும் அவர் என்ன சாப்பிட்டாராம்? என்ன சாப்பிட்டாரு? வெண்ணையும் தேனை சாப்பிட்டாரு. இன்னைக்கு அநேக சகோதரங்கள் இன்னைக்கு என்ன சாப்பிட்றீங்கன்னு நீங்களே இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. உங்க வாய்க்குள்ள என்ன போதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் சாராய பழக்கத்தை நீங்க விடாதுக்கிறீங்கன்னா தீமைதான் செய்றீங்க. சிகரெட் அடிக்கிறீங்களா இருந்தா இன்னும் அது எனக்கு அந்த பழக்கம் போலன்னா தீமைதான் செய்யற. இன்னும் வாயில கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை ரோலிங் பண்ணிக்கிறியா, தீமைதான் செய்யற. சில பேர் உனக்கு நன்மை செஞ்சிருப்பாங்க, அந்த நன்மையை நீ தீமையா பேசுறியா, தீமைதான் செய்யற. ஹல்லேலூயா. ஆனா தான் பாருங்க என்னது அது நாணி. ஆனா அதுக்கு எப்படியா கீழ்வாசனை என்னது அது? ஐயோ. நான் தான் பாருங்க நானியான்னு எடுத்துக்கின்னா உனக்கு ஐயோ ஆண்டவர் சொல்றாரு. அப்ப உண்மையாகவே அவர் வெண்ணையை தேனை சாப்பிட்டான்னு ஏன் எழுதப்பட்டு இருக்குது? வெண்ணெய் அது ஒரு பெஸ்டான பொருள், தேனு நம்ம சரீரத்துக்கு நல்ல புஷ்டியான பொருள். அப்போ பெஸ்ட்டும் புஷ்டியும் தான் நீ சாப்பிடணும். தேவையில்லாத குடலை வேகத்தையும் சரீரத்தை காலியாக்கிறதையும் சாப்பிடலாமா? அவ உண்மையாகவே இயேசு அந்த வயது மட்டும் பைபிள்ல எழுதிருக்குது. அந்த ஒரு வார்த்தைக்கு வல்லமகுது. அந்த வயது அவர் அறிய மட்டும் தேன் சாப்பிட்டுக்கிறாரு, வெண்டை சாப்பிட்டுக்கிறாரு. அப்ப ஏன் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்கன்னா ஆண்களா அவர் இருக்கிறதுனால சில காரியம் அவர் தேடி கூட வந்திருக்கும். இந்த நாளே நடக்குதுன்னா அந்த நாள்ல நடந்திருக்காதா? அவர் சிலுவரை அறையிறாங்க. அப்ப எத்தனை என்ன கொடுத்தாங்க அவருக்கு தாகத்துக்கு? காடுன்னா அதுக்கு அது பைபிள் வேற அதிகாரத்தில் சொல்லுது, சாராயத்தை தான் கலந்து கொடுத்தாங்களாம். அந்த நேரத்தில் கூட அவனுக்கு கிண்டலு கேலிக்கு அதை அந்த கலந்து கொடுத்தது நிறைய பைபிளை படிச்சுங்க சொல்றாங்க. சாராயத்தை தான் கலந்து அவருக்கு வச்சாங்களா, அவர் தள்ளுறாரு. அப்ப இன்னைக்கு ஒரு சாராயம் இப்படி குடிச்சு அது பாத்ரூம் போனா போயிடும். அதுவே உங்களை ஆண்கள் அநேகர் பெண்கள் அநேகர் அதை வெறுக்கலன்னா நீ இயேசுவோட பிள்ளைன்னு சொல்றது என்ன அதிகாரம் இது? எனக்கு சில தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்த அந்த கேரில் போயிட்டு ஹல்லேலூயா. நம்ம யார் வீட்டில் எது இருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையா சொல்றேன், இச்சிக்காதீங்க. யார் அது மாரி நகை போட்டுன்னு வந்தா கூட இச்சிக்காதீங்க. ஏசு இருக்கிறாரா? அதுதான் தேவை. நீ சாதன சும்மா சிம்பிள் கந்தையா கூட போட்டுரு, உனக்கு ஒரு நகைனா கூட பரவாயில்ல, வீடு நிறைய பொருள்னா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு தெய்வம் உன் கூட இருக்கிறாரா, அது உன்னை பரலோகம் கொண்டு போயிடும். ஆனா அப்படி வாய்ந்தனா சிலது கஷ்டத்து வையாதான் நீ போவ, அதுக்கு பிடிச்சி சோர்ந்து போயிடாத. அவர் எல்லாத்தையும் தூக்கிடுவாரு. கஷ்டம் வந்தா கூட தூக்கிடுவாரு, கண்ணீர் வந்தா கூட துவச்சிடுவாரு, வேதனை வந்தாலும் சேர்த்து மாத்திடுவாரு. ஆனா அதெல்லாம் அது இல்ல, ஏசு இல்லாத இது எல்லாம் உன் வீட்டுல இருந்து 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 அதுக்கெல்லாம் நேசை பண்ணும், ஐயோவாயிடும். ஹல்லேலூயா. அப்ப எது வேணும்னு நீ யோசிச்சுக்கோ. தீமை வேணுமா நன்மை வேணுமா? நன்மை தான் இயேசு, தீமை தான் பாவம். ஹல்லேலூயா. அப்ப உண்மையாக அவர் என்ன செஞ்சாராம், அந்த வயது மட்டும் தீமையை வெறுத்து வெண்ணையை சாப்பிட்டாராம். இன்னைக்கு நம்ம எதை சாப்பிட்றோன்னு நீங்க யோசிச்சு பார்த்து சாப்பிடுங்க.
அப்ப உண்மையாவே ரெண்டாவது கீழே எழுதுகிறது, அந்த பிள்ளை தீமை என்ன செஞ்சான், வெறுத்து நன்மையே தெரிஞ்சு கொடிச்சான். தீமையை வெறுத்து நன்மை மட்டும் எனக்கு போதும். அதனால்தான் அவர் தலை சாய்க்க கூட 30 வயசு வரைக்கும் வீடு இல்லை. வீடு வாங்கலாம் கூட நீங்க கவலைப்படாதீங்க. சில பேர் வீடு இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க. நான் சொல்லுவேன், இப்போ கூட நான் சொல்லுவேன், எனக்கு வாடகை வீடு இருந்தாலுமே போதும். ஏன்னா நான் இருக்குத இங்க வாடகை தான், எனக்கு சொந்த வீடு. பரதேசி ஆபிரகாம் சொல்றாரு, நான் பரதேசியா தான் வந்தேன், நான் பரலோகம் போகும்போது ஐஸ்வர்யா நான் போவேன். ஹல்லேலூயா. வீட்டுக்கு மேல வீடு, நிலத்துக்கு மேல நிலன்னு அங்க வசனம் எழுதி இருக்கு பாருங்க. அப்ப உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைங்க தீமையை வெறுக்கணும், நன்மையை தெரிந்து கொள்ளணும். அதே சாராயத்துக்கு இன்னொரு இடத்துல கூட 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கூட இருக்குது பாருங்களா. 2 இடத்துல சாராயத்தை குறிக்கிறதுனால்தான் இப்ப நான் சாராயத்தை காட்டி சொல்றேன். ம் 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 ஹல்லேலூயா. பாருங்க, மதுபானத்தை சாராயத்தை நாடி அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுந்தா கிறிஸ்துவங்க வாழ்க்கை. அதிகாலை எழுந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு அதிகாலையுமே எழுந்து இவங்க மாறலன்னா நம்ம போனோம். நான் சொல்லுவேன், எங்க அண்ணன் குடிக்காரர் தான். நான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவர் குடிச்சிட்டு உள்ள வரதுக்கு பயப்படுவார். நான் வீட்டில் இருந்துட்டேன், ஐயோ அது இருக்குதுமா, இப்படி சொரிஞ்சுக்கினேன் இப்படி போவார். எங்கள் வீட்டுக்குள்ளே பாட்டில் வராது. இயேசுவை நான் ஏற்றுக்கணும்னையும் அந்த அளவுக்கு எங்கள் வீடு ஒரு கோயில் மாரி ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, வீட்டு உள்ள பாட்டில் எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறது, வண்டி இருந்தால் வண்டியில் பாட்டில் வறுத்து, இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறாரு. நீங்கள் தூக்கி உடைங்க. நம்ம வீட்டில் அதை பார்த்தா அருவருங்க. இயேசுக்கு பிடிக்காதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இயேசுக்கு எது பிடிக்குதோ அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்படி பட்டவங்களை ஒரு நாள் கடிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் லேசாக விட்டுறாதீங்க. ஏசப்பாக்கு இது பிடிக்காது, இயேசுக்கு இது பிடிக்காது, நீ செய்யறது பிடிக்காது சொல்லிக்கினே இருங்க. சில பேர் கேட்காதவங்களுக்கு பைபிள் சொல்லுது, நம்மளால ஈன்ற மட்டும் என்ன செய்யணுமா, சொல்லணும். சொல்லலன்னா நம்மளுக்கு என்னது, நீதிமானுக்கும் சொல்லணும், துன்மார்க்கனும் சொல்லணும். ஆனால் உன் வாய் என்ன செய்யணும், இதுக்கு சொல்லின்னு தான் இருக்கணும். அதுமாரி நன்மையா லாபமா யாருந்தா நம்ம வீட்டில் கூட அதுமாரி 7 மணி நேரம் வச்சு விட்டு கொடுக்காதீங்க. வீட்டில் பணம் இல்லைனா கூட பரவாயில்ல, நீ செய்கிற பாவம் என் வீட்டுக்கு வா. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே 3வது பாப்போமா, கசப்பு தித்திப்பு. அதே ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஹல்லேலூயா. தித்திப்பு என்ன செய்றாங்க, கசப்பு. இப்போ நம்ம இந்த வார்த்தை கூட நிறைய பேருக்கு தித்திக்காது, ஆனால் கசப்பாக இருக்கும். அது கசப்பு தான் உன் வாழ்க்கை மதுரமாக மாற்றும். ஆனால் இந்த வார்த்தைக்கு கசத்து நீ போயிட்டேன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை இப்போ எடுக்கணும். சில பேருக்கு, நிறைய பேருக்குள்ள நான் பார்த்துருக்கிறேன், உண்மையாக சிரிக்க முடியல, சிரிப்பு வரல. ஏன்னா கசப்பு உள்ளகுது. பைபிள் சொல்லுதுல்ல, இருதயத்தில் இருக்கிற கசப்பு என்ன செய்யுமா, வாய் பேச முகத்தில் தெரியும். யாக்கோபு சொல்றார் ஒரு இடத்துல, நேற்று பார்த்த மாதிரி உங்கள் அப்பா முகத்தை என்ன செய்ய முடியல, என்ன நந்திச்சு அதுக்குள்ளேயே. நேற்று நல்லா பேசினாரு, இன்னைக்கு உங்கள் அண்ணனும் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவோட சொத்தெல்லாம் இவன் எடுத்துன்னு போய் இவன் பாரு எவ்வளோ எங்கள் அப்பாவோட சொத்தெல்லாம் ஏமாத்தினா லாபானும் அந்த லாபானோட பையனு பேசிக்கிறாங்க. இது யார் காதில் விழுதுன்னா யாக்கோபு காதில் விழுது. மறாவது நாள் போய் மாமனார்கிட்ட எப்பயுமே பேச போலான்னு போகிறாரு, முகத்தை மாற்றிக்கினாரு. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்போ அவர் முகமே மாறிடுச்சுப்பா, இவ்வளோ நாள் கொஞ்சம் ஆடு மாடதாய் அவர் ஏமாத்தினாரு, இப்போ முகமே மாறிடுச்சு, நான் என்ன செய்யுது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த இடத்த விட்டு உன் இனத்தா இருக்கிற இடத்துக்கு போன்றாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஏசப்பா பிள்ளைங்க நம்மளுக்குள்ள எதுவும் இல்லை, எதுனா வேணும், யார்கிட்ட போனோம் சொல்லுங்க, யார்கிட்ட போனோம்? அங்கே முகம் மாறினதுக்கு யாக்கோபிட செய்கிறாரு. உடனே தெய்வத்தை பார்த்து, என்னோட தகப்பனுடைய தெய்வம் அங்கே எப்படி அடித்து பேசுகிறாரு, லாபானுகிட்டையும் பேசுகிறாரு, அவங்க 2-4 மனைவிட என்ன சொல்கிறாரு,
என் பிதாவுடைய தகப்ப மட்டும் என்னோட இராத போயிருந்தா உங்க அப்பா என்ன செஞ்சிருப்பாரு? நம்ம பணத்தெல்லாம் வாயில போட்டுன்னு நம்மளை வெறுமையாக தான் அமைச்சிருப்பார். தைரியமாக சொல்றாரு இல்லையா? ஏன்னா அந்த இரவு இயேசு சந்திச்சதுனால தான். இன்னைக்கு வந்து இயேசு வந்து உங்களை சந்திக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கசப்பை எடுக்கணும். யாருன்னா நல்லா சாரி கட்டினாலும் கசப்பு வருதா? மாத்துங்க. யாருன்னா எதனா வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு கசப்பு வருதா, வெறுப்பு வருதா? மாத்திங்க. அவங்க கிட்ட இருக்கிறது இப்போ நம்ம பார்த்த உடனே நம்ம வீட்டுக்கு வந்துட போதா, இல்லை கேட்ட உடனே வந்துட போதா? எதுவும் கிடையாது. இயேசு நம்மளை உயர்த்துற வரைக்கும் அவர் கரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? அப்படியே அடங்கிருக்கணும். அவர் உயர்த்தா விட்டா நம்ம யாரும் உயர்ந்துட முடியாது. அல்லேலூயா. அவரு உயர்த்தினார்னா யாரை தடுக்க முடியாது. யாரா நம்புறீங்க? அவரு உயர்த்திட்டார்னா, அவர் உயர்த்துவார்னா அந்த உயர்வு வரைக்கும் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அவர் உயர்த்த போறாரு என்ன உயர்த்தி உன்னை காமிச்சுனே போயிட்டார்னா எந்த மந்திரமோ எந்த சூனியமோ எந்த காரியமோ தடுக்கவே முடியாது. அப்ப நீங்க யாரை தான் நம்பணும்? யாரை நம்பணும்? தித்திப்பான இயேசுவை நம்பணும். அவர் தித்திப்பு நிறைஞ்சவர், அன்பு நிறைஞ்சவர். அதுக்குதான் கசப்புக்கு வந்து ஆப்போசிட் என்னன்னா, அன்பு மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா சகலத்தை அப்படியே மூடிடும். அல்லேலூயா. அப்ப அன்பு அதுக்குதான் அவர் என்ன செய்யறன்னா அன்பை குறிச்சு சொல்றாரு. இங்க அந்த கசப்புக்கு அதே ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எழுதிக்கிட்டு பாருங்களா. அவன் அதை வேலியடித்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அல்லேலூயா. அவர் ஒரு தோட்டம் போல உன்னை வச்சிருக்கிறாரு. ஒரு செடியை போல நம்மளை உருவாக்கிட்டாரு. அவர் என்ன செய்வாருன்னா தோட்டத்தமாக வச்சதை அப்படி இப்போ ஒரு மரம் வச்சவங்க, இப்போ எனக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களாம் தெரியும், ஒரு ஆலமரமோ இல்லை ஒரு பனை மரமோ ஒரு மாம்பாயமோ வச்சுட்டாங்கன்னா எப்படின்னா அதில் ஒரு கனி வரணும் தானே ஆசைப்படுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க? வெட்டி போட்டுருவாங்க. இப்போ பாரு, அதை திராட்சை தோட்டம் வச்சுட்டு வேலி அடிச்சுட்டாரு. நீ ஞானஸ்தானம் எடுத்த நாள்லேருந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உன்னை ரவுண்டு போட்டு வேலி அடிச்சுட்டாரு. யோப வேலி அடிச்சான்னு சாத்தா பேசுறானா இல்லையா? சாத்தா என்ன சொல்றான்? நீ அவனை வேலி அடிக்கலையா, நான் அவனை கை தொடலான்னு தான் பார்க்குறேன், அவங்க பிள்ளைங்களாம் நான் எப்படின்னா மாற்றிலான்னு தான் பார்க்குறேன், எப்படின்னா அவங்களாம் கீழே தள்ளான்னு பாரு, நீ வேலி அடிச்சுக்கிறிய, அந்த வேலிக்குள்ளே நான் போக முடியல. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் வேலி எடுக்கிறேன். வேலி எடுத்தோடனே தான் அந்த வீட்டில் மரணம் வருது. வேலி எடுத்தோடனே தான் அந்த வீட்டில் வியாதி வருது. வேலி எடுத்தோடனே தான் அவன் வீடெல்லாம் அழிஞ்சிடுது. அப்போ வேலி அவர் வச்சதுனால தான் இன்னைக்கு வாழ்ந்திருக்கிற. அல்லேலூயா. அவர் வேலி வச்சதுனால தான் நீ ஆசீர்வாதமா இருக்கிற. ஆனா ஆசீர்வாதம் வந்துட்டோம், ஆசீர்வதிச்ச தெய்வத்தை நீ மறந்துட்ட. கசப்பு தான் உனக்கு இருக்குது. அவர் ஆசீர்வாதத்தை வைக்க உனக்கு என்ன வருதுன்னா வேலி ஒன்று உன்னை சூழ்ந்து பாதுகாக்குது உனக்கு தெரியல. யோபு வந்து வேலி வச்சதுனால தான் அது வரைக்கும் அவனை தொட முடியல, அவன் சரீரத்தை தொட முடியல. வேலியை எடுத்தோடனே தான் அவனை ஒன்றும் இல்லாத அளவுக்கு எலும்பு தூளமா மாத்திரம். வேலியை எடுத்துட்டாருன்னா நீ நானும் ஒன்றும் இல்லாத ஆளாயிடுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு உயிரோடு இங்க நிக்கிறேன்னு சொன்னா வேலி உன்னை சுத்தில வேலி இருக்குது. அவர் காத்துன்னு வர்றாரு. ஆனா அவர் பார்க்குறாரு, நீ நல்ல பழம் தருவியா, இல்லை அன்பின் கனி தருவியா, சமாதானத்துக்கு கனியை தருவியா, இல்லை நற்குணம் என்ற கனியை தருவியா, இல்லை விசுவாசம் என்ற கனியை தருவியா, இச்சையடங்கன்ற கனியை தருவியா, சமாதானத்துக்கு கனியை தர பல கனி உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. எதிர்பார்த்ததெல்லாம் கசப்பான கனி வந்துடுச்சுன்னு. இதுக்கு பதில யாரை கேட்கறாருன்னா 3ஆம் வசனத்தை படிங்களா. யூதாவின் மனுஷரே எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். மனுஷரே எனக்கு என் திராட்சை தோட்டத்துக்கு, அவருக்கும் திராட்சை தோட்டம்னா பிதா, எங்க 2 பேருக்கு என்ன செய்யணும்? நியாயம் செய். நான் நல்ல பயம் கொடுக்கணும் உன் இடத்துல நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நீ எனக்கு என்ன செய்யற? கசப்பான பயம். உன் வாழ்க்கை அப்படியே கசப்பதான் ஒரு நாளைக்கு கொண்டு வந்து என்கிட்ட காட்டுற. கசப்புனா அதுக்கு இன்னும் உங்களுக்கு சொன்னாதான் புரியும். ஏசாயால 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது பாருங்க. 7
அதே 5ல் 6ல் படிங்க. அதை பாழாக்கி விடுவேன். ம் அதன் கிளைகளை அறுக்கப்படாமலும் களைகள் கொத்தை எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் எரிச்சலும் உரைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். ஹல்லேலூயா. வானத்தின் பலகனை திறந்து இடங்கொண்டு போக மாட்டேன். நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்ப. வானத்தின் பலகனை திறந்தா மழை வரும், அதை மூடிட்டா மழை வராது. ஆனா இங்க சொல்றாரு பாரு, வேலியை நான் எடுத்துட்டுனா மழை வராதபடி என் கரத்தை என்ன செஞ்சிருவேன்? மேகத்தை நான் மூடிடுவேன். கீழ்வாசனம் எழுதிருக்குது பாருங்க. சேனையின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று, யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார். இதோ கொடுமை நீதிக்கும் காத்திருந்தார். இதோ முறைப்பாடு. தாங்கள் மாத்திரம் முறைப்பாடு. என்ன முறைப்பாடு ஜனங்களுக்குள்ள வந்துச்சு? தான் மாத்திரம் நல்லா இருக்கணும். கீழே படிங்க. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவங்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் மற்றவங்களுக்கு இடம் இருக்கக்கூடாது, எனக்கு இடம் வேணும். வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுக்கிறவங்களுக்கு ஐயோ. நம்ம வீடு வாங்கணும், அவங்க வீடு வாங்கக்கூடாது. சில மந்திரம் இன்னைக்கு பண்றாங்களா இல்லையா? நம்ம நகை வாங்கணும், அவங்க நகை வாங்கக்கூடாது. நம்ம நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கக்கூடாது. இது போல நிறைய மந்திரம் பண்றவங்களாம் ஏமிட்டாங்க. இயேசு அறிஞ்சவங்களும் செய்யறாங்க. ஆனா இவங்களுக்கு என்னவா? ஐயோ. நம்ம யார் வாங்கினானா வாங்கலனா ஒரு நாளும் படுகிறோமா, தூக்கம் வருதா, நல்லா சாப்பிட்றோமா, சமாதானம் நம்ம வீட்டில் இருக்குதா, அதுவே பெரிய விஷயம்.